அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நான் இன்டர்வியூ ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், 29 அதாவது நேத்தோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல ஃபில் ஆகாத பணியிடங்கள் எத்தனை இருக்கு, ஸோ யார் யாருக்கு அப்படின்றத பார்ப்போம். எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு, ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ இது யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோ லேட்டா வந்தாலும் உங்களுக்கு டெலகிராம்ல என்னது ஃபைல் எல்லாமே கண்டிப்பா உடனுக்குடன் ஷேர் ஆயிடும். ஸோ அதனால தயவு செய்து டெலகிராம்ல நம்மளோட அப்டேட்டுக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இங்க பாருங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ வேகன்சி பொசிஷன் என்ன, எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்ல என்னென்ன வேகன்சி. ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 3 ஃபில் ஆயிருச்சு. ஜென்ரல் உமனும் ஃபில் ஆயிருச்சு, பிஎஸ்டிஎம்க்கும் ஃபில் ஆயிருச்சு, சரியா? ஸோ ஓவரால எல்லாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 67க்கு 67 என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. இதுல பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்ட்டபிள் என்டோமெண்ட். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தான். ஸோ இதுல எதாவது ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 வேகன்சிக்கு 13மே ஃபில் ஆயிடுச்சு. 13 வேகன்சிக்கு 13மே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 13, இங்க ஒரு 67, மொத்தமா 80 வேகன்சி. ஸோ இந்த 80 வேகன்சி தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்தப்ப விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், சரிங்களா? அது இபி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு கிட்டத்தட்ட 211 போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நோட்டிபிகேஷன்ல விட்டுருந்தாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், டெலகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன். இதுக்கு தான் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றது சொல்றது. ஃபைல்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து சீக்கிரமா அப்டேட் பண்றதுக்கு எல்லாமே டெலகிராம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஃபில் ஆகாத வேகன்சி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பிசி ஜென்ரல் டெஃப்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பிசி இந்த டபிள்யூ ஆர்த்தோன்னு இருக்கு பாருங்க, உமன் இதுல அந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகல. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 211க்கு பாத்தீங்கன்னா 207 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கு. மிச்சம் 4 வேகன்சி என்ன ஆகுது, ஃபில் ஆகாம இருக்கு. அதே மாதிரி எஸ்சில 1, ஜி ஆர்த்தோல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த டிசேபிலிட்டி கேட்டகரி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வேகன்சி தான் மேக்சிமம் வந்து ஃபில் ஆகாம இருக்கு, சரிங்களா? அந்த வேகன்சி தான் ஃபில் ஆகாம இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்பிசி எஸ்சி இதெல்லாம் வந்து என்ன ஆயிருச்சு, ஃபில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்ல இது எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இந்த ஜென்ரல் பிசி இதுல இருக்கக்கூடிய வேகன்சி மட்டும் தான் 2 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கு, சரி, அவைலபிளா இருக்கு. அதுக்கு என்ன ஒரு நோட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the eligible candidates higher in rank are available outside the zone of consideration 1:3 or 1:1.5 ratio for the post of assistant engineer electrical. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்டுக்கு 3 பேரை சூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. சோ இந்த 3 பேரை தாண்டி ஹையர் ரேங்க்ல, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஹையர் ரேங்க்ல இப்ப இதுக்கு அடுத்து 4ஆவதாவும் 5ஆவதாவும் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 வேகன்சிக்கு நாங்க வந்து கன்சிடர் பண்ண போறோம். அதனால ஜென்ரலுக்கு மேக்சிமம் அந்த ஃபில் ஆகாத வேகன்சியா இருக்கு, யாருக்கு ஃபில் ஆகலையோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ எஸ்சிஏனா எஸ்சிஏ ஜென்ரலுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். இப்ப இங்க பாருங்க, பிசி ஜென்ரல் டெஃபா, அப்ப இது வந்து பிசி ஜென்ரலுக்கு மூவ் ஆன் ஆயிடும். இதான் எப்பவுமே யாரோடது, டிஎன்பிசியோட ரூல்ஸ். அதாவது ஜென்ரல்ல எந்த கேட்டகரி ஃபில் ஆகல அப்படின்னா அது பிசி ஜென்ரலுக்கு மாறிடும், சரியா? அதே மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்க, கடைசியா இருக்கிறதையும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஜென்ரலுக்கும் அந்த ஒரு வேகன்சியை ஃபில் பண்ணிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு, சரியா? சோ ஜென்ரல்ல இருக்கிறதும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபில் ஆக ஒண்ணு. அதே மாதிரி பிசி இந்த ஆர்த்தோ ஜென்ரல்ல இருக்கிறது ஜென்ரலுக்கும், இந்த இது வந்து வேகன்சியை என்னது பிசிக்கும் என்ன பண்ணிட்டாங்க, மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, சரியா? அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்கள நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த ஜென்ரல் 1க்கும் பிசி ஜென்ரல் 1க்கும் நாங்க வந்து வேகன்சியை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த 2 வேகன்சி வந்து நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கு, சரியா? சோ இதுதான் அதுக்கு உண்டான மீனிங், தயவு செய்து புரியும். இப்போ 1க்கு 1:5 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா
ஒண்ணுக்கு வந்து ஒரு 1.5 பேர் அப்படின்ற கணக்குல கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 பேர் அப்படின்றது. சோ இதுக்கு அடுத்து இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, ஹையஸ்ட் ரேங்க்ல அந்த நம்ம மார்க் டாப் ரேங்க்ல யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள தான் அடுத்து கூப்பிடுறாங்க இந்த 2 வேகன்சிக்கு. இப்படிதான் எப்பவுமே ஃபில் பண்ணுவாங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இங்க பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. சோ இதுல 2, இதுல 6. சரியா? சோ இதுதான் வந்து ஓவராலா டிபார்ட்மெண்ட் கோடு, டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இருந்தது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தோட பிடிஎஃப்பும் வந்து நான் டெலகிராம்ல போட்டுட்டேன். ஸோ தொடர்ந்து இந்த அப்டேட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அடுத்தடுத்து கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எது டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.